ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் மனிதர்கள் நல்லதை மறந்து தவறான வழியில் நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்குள் சண்டை, பொய், கெட்ட செயல்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு நல்ல மனிதன் இருந்தான். அவனுடைய பெயர் நோவா. நோவா கடவுளை நம்பி நேர்மையாக வாழ்ந்தவன். ஒரு நாள் கடவுள் நோவாவிடம் பேசினார். நோவா, இந்த உலகத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது. நீ ஒரு பெரிய கப்பலை கட்டு. உன் குடும்பத்தையும் எல்லா உயிரினங்களையும் அதில் பாதுகாப்பாய் வைத்துக்கொள். கடவுளின் வார்த்தையை நோவா முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டான். மற்றவர்கள் எல்லாம் நோவாவை பார்த்து சிரித்தார்கள். மழை கூட இல்லாத இடத்தில் கப்பல் கட்டுகிறாயே என்று கேலி செய்தார்கள். ஆனால் நோவா யாரையும் கவனிக்கவில்லை. கடவுளின் சொல்லுப்படி ஒரு பெரிய மரக்கப்பலை அவன் கட்ட ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. அந்த கப்பல் தயாரானதும் இரண்டு உயிரினங்கள் அந்த கப்பலுக்குள் வந்தன. சிங்கம், யானை, ஒட்டகம், பறவைகள் எல்லாம் அமைதியாக கப்பலுக்குள் சென்றன. பின்னர் வானம் கருமையாக மாறியது. மழை பெய்ய ஆரம்பித்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது. முழு உலகமும் வெள்ளத்தில் மூழ்கியது. ஆனால் நோவாவும் அவன் குடும்பமும் கப்பலுக்குள் பாதுகாப்பாக இருந்தார்கள். கடவுள் அவர்களை காப்பாற்றினார். நாட்கள் கடந்த பிறகு மழை நின்றது. வெள்ளம் மெதுவாக குறைந்தது. நோவா ஒரு வெள்ளை புறாவை வெளியே அனுப்பினான். அந்த புறா ஒரு ஒலிவ் இலை கொண்டு திரும்பி வந்தது. அது ஒரு புதிய நம்பிக்கையின் அறிகுறி. கப்பல் ஒரு மலையின் மீது நின்றது. வானத்தில் அழகான வானவின் தோன்றியது. அப்போது கடவுள் சொன்னார், இது என் வாக்குறுதி. மனிதர்களை நான் மறக்க மாட்டேன். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் நம்மை எப்போதும் பாதுகாக்கும்.